வணக்கம். அதாவது இன்றுள்ள குளிரலை, பனி போன்றவை மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது வானிலையில் ஏதேனும் மாற்றம் மழை எப்பொழுது பெய்யும் போன்ற வினாக்கள் மக்களிடையே இழந்திருக்கிறது. இந்த சந்தேகத்திற்கு விளக்கம் அளிக்கும் வேளையிலே நான் இப்பொழுது உங்களிடம் பேசுகிறேன். அதாவது குளிரலை என்பது இந்த ஆண்டு புதுமை அல்ல. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பே நீலகிரி மாவட்டம்லாம் 0 டிகிரிக்கெல்லாம் போய் உறைபனி எல்லாம் வந்திருக்கிறது. இது குளிர் என்பது புதிதல்ல. இன்று இருக்கிற குளிருக்கு காரணம், அதாவது கடந்த டிசம்பர் மாதம் இறுதி வாரத்திலிருந்து இன்று ஜனவரி மாதம் முதல் வாரம் வரைக்குமே இந்த குளிர் நீடிப்பதற்கு காரணம் என்ன என்றால், இமயமலையிலே வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், அதாவது வருஷம் வருஷம் உருவாகிறது தான் இந்த ஆண்டு தீவிரமாக காணப்படுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்டது உருவாகிறது. அதாவது இன்று கூட நிலைமை பார்த்தீங்கன்னா 2 வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னா பனி புயல் கடலிலே உருவானால் அது மழையை கொடுக்கும், இமயமலை மீது உருவானால் அது பனியை கொடுக்கும், குளிரலையை கொடுக்கும். இந்த பனி புயல் இமயமலையில காஷ்மீர் பகுதியில் ஒன்றும், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதியில், அதாவது வடக்கு பாகிஸ்தான் வடக்கு ஆப்கானிஸ்தான் பகுதியில் ஒரு பனி புயல், அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் உருவாகி இருக்கிறது. இது அப்படியே அங்கே இருந்தால் அது எவ்வளவு தூரம் பனி குளிரலையை அனுப்ப முடியுமோ அவ்வளவுதான் அனுப்பும். இந்த நிகழ்வுக்கு எதிராக கடலிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையோ அல்லது காற்று சுழற்சியோ உருவாகி இருந்தால் அதற்குடைய சக்தியை பயன்படுத்தி வட இந்திய குளிரலையை, அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் குளிரலையை தமிழகத்தில் ஊடாக ஈர்க்க வாய்ப்பு இருக்கும். அது அமைவிடத்தை பொறுத்து, அதாவது அந்தமானில் அது ஒரு தாழ்வு நிலை உருவாகி இருந்தால் அது மேற்கங்கம் வழியாக அந்த குளிரலையை ஈர்க்கும். அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடையே இருந்தால் அது ஒடிசா ஆந்திர பகுதி வழியாக குளிரலையை ஈர்க்கும். இலங்கை தமிழகம் அருகே இருந்தால் அது தமிழகம் வழியாக ஈர்க்கும். இன்னும் சொல்லப்போனால் மாலத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருந்தால் அது தமிழகம், கேரளா, கர்நாடகா வழியாக அந்த குளிரலையை ஈர்க்கும். வட இந்தியாவில், அதாவது இமயமலை மீது நீடிக்கக்கூடிய அந்த குளிரலையை ஈர்த்து தமிழகத்துக்கு அனுப்புகிறது. இருந்தாலும் கடந்த வாரம், அதாவது இந்த வாரத்தின் முதல் நாட்களில் முதல் 2-3 நாட்களில் இருந்த அளவுக்கு சக்தி இல்லாததினால் ஓரளவுக்கு குளிர் அனுப்புகிறது. இதன் காரணமாக பனியுடன் இணைந்த குளிர் நிலவுகிறது. இது நாளை 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் இந்த குளிர் நீடிக்கும். இருந்தாலும் இது 4 டிகிரிக்கு செல்லாது. இன்றுள்ள அதோட தீவிரத்தை பார்த்தால் 6 டிகிரி 7 டிகிரி தான் ஊட்டிக்கு செல்லும். 5க்கு மேல் தான் இருக்கும். 6 டிகிரி என்ற அளவிலே ஊட்டி உறைபனி இருக்கும். அதே போல கொடைக்கானலையும் 6 டிகிரி இருக்கும். பிற பகுதிகளில் உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுடைய பகுதி வெப்பநிலை எப்படி இருக்கிறதோ அது கடந்த தினங்களில் இருந்ததை விட சற்று குறைவாகத்தான் இருக்கும். இது வரும் நாட்களிலே மேலும் குறையும். காரணம் என்னன்னா, இந்த பனி புயல் தீவிரம் குறையும். மேலும் இந்தியாவின் மையப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த அதாவது ஆன்டி சைக்ளோன் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து சென்றுவிடும். மேற்கு திசையை நோக்கி கூட நகர வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக குளிரலையை வட இந்தியாவிலிருந்து ஈர்த்து கொண்டு வருவதன் அதோட பலம் குறையும். இதன் காரணமாக தற்பொழுது அந்தமானுக்கு தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி, இன்னும் சொல்ல போனால் நிலநடுக்கோட்டு பகுதி சுமத்ரா தீவு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கும் காற்று சுழற்சி இனிமேல் மேற்கு நோக்கி நகர தொடங்கும். வரும் 12ஆம் தேதி சனிக்கிழமைக்கு மேல் இலங்கையை அந்த காற்று சுழற்சி நெருங்கும். இலங்கை கிழக்கு பகுதி கிடையாது, இலங்கையோட தெற்கு பகுதிக்கு நெருங்கும். 13, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இந்த காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தீவை நோக்கி நகரும் பொழுது தமிழகம் ஊடாக காற்று நுழையும். அதாவது வடகிழக்கு காற்று நுழையும். இது நுழையும் பொழுது தமிழகம் வெப்பநிலை உயரும். அதாவது இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை, அதிகாலையில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச வெப்பநிலை, அதாவது 6 டிகிரி என்பது 8 டிகிரியாக உயரும். சில இடங்களிலே 23, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு இடத்துல 23ஆக இருந்ததுன்னா அந்த இடத்துல 24ஆக உயரும், 25ஆக உயரும். அதே போல பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை வரும் ஞாயிறு திங்கள் 13, 14ஆம் தேதி, அதாவது வெப்பநிலை குறையும். அதிகபட்ச வெப்பநிலை குறையும்,
குறைந்தபட்ச வெப்பநிலை கூடும். ஆகவே வரும் சனிக்கிழமைக்கு மேல் ஞாயிறு, திங்கள் 13, 14ஆம் தேதி இந்த காற்று சுழற்சி காரணமாக இலங்கையில் மழை பெய்யும். தமிழகத்தில், அதாவது இலங்கையை ஒட்டியிருக்கூடிய தமிழக கடலோர பகுதி தூறல் அல்லது நனைக்கலாம். நனைக்க வாய்ப்பு மிக மிக குறைவு. தூறல் காணப்படும். அதாவது கோடியக்கரையிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் கடல் ஓரம், ராமேஸ்வரம் கண்டிப்பாக நனைக்கும் மழை இருக்கும். பிற இடங்களிலே தூறல் காணப்படும். ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை 13, 14ஆம் தேதி மேகமூட்டமாக காணப்படும். இதன் காரணமாக அதிகபட்ச வெப்பநிலை குறைந்திருக்கும். மதிய மாலை இப்பொழுது இருக்கும் வெப்பநிலை காட்டிலும் 2 டிகிரி குறையும். வானம் மேகமூட்டமாக காணப்படும். 15ஆம் தேதி, அதாவது 14, 15ஆம் தேதி பொங்கல் அன்று இந்த காற்று சுழற்சி மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர், வால்பாறை, கொடைக்கானல் பகுதிகளில் 15ஆம் தேதி 14ஆம் தேதி நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் பொள்ளாச்சி பகுதிக்கும் உடுமலைப்பேட்டை பகுதிக்கும் ஒரு தூறல் காணப்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுதுள்ள நிலைமை இதுதான். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மற்றும் எதிர் நிகழ்வு ஆன்டி சைக்ளோன் விலகிய பிறகு அது படிப்படியாக விலகும். நிச்சயமாக ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அடுத்து ஒரு காற்று சுழற்சி வரும். இப்போ 14ஆம் தேதி வருவது போல 21ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி வரும். அது இப்பொழுது தூறல் கொடுப்பது போல அது நனைக்கலாம். மாத இறுதியில் வரும் பொழுது இந்த ஆன்டி சைக்ளோனும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் இமயமலையில் இருக்காது. ஆகவே ஜனவரி மாத இறுதியில் ஒரு மழை, நனைக்கும் மழையை அல்லது லேசான மழையை தமிழகம் பெறும். பிப்ரவரி பிறந்ததும் 10 நாட்களுக்கு ஒரு மழையோ அல்லது வாரம் ஒரு மழையோ லேசான மிதமான மழை இருக்கும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, பிப்ரவரியில் குளிர்கால மழையும் 10 நாட்களுக்கு ஒரு நனைக்கும் மழையோ லேசான மழையோ பிப்ரவரியில் இருக்கும். அதில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையோ அல்லது மண்டலமோ வர வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் அது அமையும். மேலும் பிப்ரவரியில் ஓரிரு நிகழ்வுகள் வரும். இதன் மூலம் நனைக்கும் மழை முதல் லேசான மழை கொடுக்கும். மார்ச், ஏப்ரல், மே சற்று பலம் வாய்ந்த நிகழ்வுகள் வரும். 10 நாட்களுக்கு ஒரு மழை, நல்ல மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இவையெல்லாம் இடைக்காலமே. இந்த குளிர், பனி இவெல்லாம் இடைக்காலமே. அனைத்தும் ஜனவரி இறுதி வாரத்தில் விலகும். நல்லது பிறக்கும், மழை கொடுக்கும். நம்பிக்கையுடன் இருப்போம். நன்றி.